पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे. இப்போ மகாமந்திர ஜபம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும்னா ஒன்றும் இல்லை, பகவானே ராகவேந்திர சுவாமிகளுக்கு வைத்த பெயர்தான் ராகவேந்திரா என்கின்ற பெயர். அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும். ஒரு யுகத்திலும் பகவானை அடைவதற்கு பலவிதமான வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகம் இருக்கு. கிருத்தயுகத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுக்கு சென்று தபஸ் செய்து பகவானை அடையிறது அந்த கிருத்தயுகத்தினுடைய தர்மம். அடுத்து திரேதாயுகம், ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அவதாரம் நடந்த காலத்துல யாகம், அதாவது வருட கணக்கில் யாகம் செய்து பகவானை அடைகிறது. நமக்கு முந்தைய இருக்கக்கூடிய துவாபர யுகம், பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் நடந்த இடத்துல பகவானை அடையணும் அப்படின்னா அதற்கு தேவதார்ச்சனை, பகவானை அர்ச்சனை செய்தே பகவானை அடைகிறது. அப்போ கலியுகத்துல காட்டுக்கு சென்று தபம் செய்யறதோ, யாகம் செய்யறதோ, அர்ச்சனை செய்யறதோ மிக கடினம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, கலியுகத்தில் ஹரிநாமம், பகவானுடைய நாமம் யாருடைய வாயில் உச்சரிக்கப்படுகிறதோ பகவான் அவர் வசமாவார். அதனால தான் ரொம்ப யோசனை பண்ணி ஐடார்க் ஒரு தீர்மானம் பண்ணிருக்கு, பகவானை அனைவரும் அடைவதற்கு உண்டான வழி எது அப்படின்னா, மகாமந்திர ஜபத்தில் யாரெல்லாம் கலந்து அவருடைய நாமத்தை உச்சாடனம் செய்கிறார்களோ கலியுக தர்மப்படி அவர்கள் பகவானை அடைவார்கள் என்பது நிச்சயம் அப்படின்னு முதல்ல இந்த நாமத்தை சொல்வதனால் உண்டான ஒரு பலன் பகவானை அடைவது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா அப்படிங்கிறது அஷ்டாட்சர மந்திரம், 8 அக்ஷரங்களை கொண்டது. ஓம்காரம் அப்படின்னா பாருங்க, சகல வேதத்தினுடைய சாரம். சிறு வயசுல இருந்தே குருகுல அந்த முறைப்படி அந்த மாதிரி எந்த வேத சாஸ்திரத்திலேயே நாங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க சார். பரவாயில்ல, அதனால தான் அனைத்து வேதத்தினுடைய சாரமும் உள்ளடக்கியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஓம்காரத்துக்குள்ள அத்தனை விஷயத்தையும் அடக்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்துல சப்தம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம்னா சப்த பிரபஞ்சம், அகார, உகார, மகார, இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்தே ஒரு ஓம்காரம். அதற்குள்ள பார்த்தீங்கன்னா சகல வேதத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த ஓம்காரம் உச்சரிக்கிறதுனால பகவான் சந்தோஷப்படுவாரா அப்படின்னா கண்டிப்பா. ஏன்னா வேத பாராயணம் நடந்தா அந்த இடத்துல எப்படி பகவான் பிரத்யக்ஷமா இருப்பாரோ அதே போல ஓம்காரம் உச்சரிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் சாக்ஷாத் பகவான் அந்த இடத்துல இருப்பார். அதனாலதான் இன்னைக்கு வரையிலும் சந்நியாசிகள் ஜபம் செய்வாங்க இல்லையா, ஓம்காரத்தை தான் அந்த ஜபமாலையில் ஜபம் செய்யணும் அப்படிங்கிறதே சாஸ்திரம். இந்த ஓம்காரம் சொல்வதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்ப்போம்னா, இந்த உலகத்தில் நாம பிறந்துட்டோம் இல்லைங்களா, நம்ம உடம்புக்குள்ள 10 விதமான வாயுக்கள் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நம்ம தேகம் அங்க இங்க ஓடியாடி கொண்டு இருக்கிறது இல்லையா. அதுல முக்கியமா 5 பிரதான வாயு அப்படின்னு சொல்றாங்க. பிராணா, அபானா, சமானா, வியான, உதான. இந்த 5 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல பிரதானமான வேலையே செய்துட்டு இருக்கிறாங்க. பிராணன் ஹிருதய பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், நாபி பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், அப்புறம் இந்த கண்ட பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், இந்த பின்னாடி பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், உடல் முழுக்க பரவி இருக்கிறார். இந்த 5 விதமான வாயுக்கள் இருந்து அந்தந்த இடத்தில் இருக்கின்ற அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஓம்காரம் சொல்வதற்கும் இந்த வாயுவை பத்தி சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. பாருங்க, இந்த நாபி பகுதியில ஜாட்டர் அக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான அக்னி இருக்கு. அதுதான் நமக்கு பசியை அறிவுறுத்துறது. நாம சாப்பிட்ட பின்னாடி அதைய ஜீரணம் செய்து அது அந்த பகுதிக்கு சக்தியாகவும் வேற தேவையற்ற ஒரு விஷயத்தை வெளியே அனுப்பக்கூடிய வேலையும் அது செஞ்சுட்டு இருக்கு. ஆனால்
அந்த ஜாட்டராக்னி இருந்துட்டு இருக்கு இல்லையா, அதற்கு கீழ் பகுதியில நம்ம உடம்புக்கு ஒவ்வாத டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அது எல்லாமே கீழே படிஞ்சிருக்கும். அப்போ அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் பேட் கொலஸ்ட்ராலை எப்படி வெளியே எடுக்கிறது பாருங்க. இப்போ சயின்ஸ் பேசிட்டு இருக்கோம், ஓம்காரத்தை பத்தி ஆரம்பிச்சோம். ஒரு பிராணவாயு ஓம்காரம் சொல்ல போற, ஓம் எப்படி சொல்வீங்க அப்படின்னா பாருங்க, சாமான்யமா நீங்க சுவாசம் விடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி செல்லும் போது ஓம்காரம் இல்லாது. இந்த அளவுக்கு மூச்சை அப்படி கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல நிறுத்து, அதுக்கப்புறம் மூச்சை விடுவதுதான் பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. ஓம்காரம் சொல்லும் போதும் ஒவ்வொரு பிராணாயாமமும் உங்களுக்குள் நடக்கிறது. அப்போ மூச்சை இழுத்து உள் விடும் பொழுது பாருங்க, அந்த அக்னி மேல காற்றுப்படும் பொழுது அக்னியினுடைய தன்மை மேல் நோக்கி எரிவது. பலத்த காற்று அந்த அக்னி மேல இருக்கும் பொழுது அது கீழ் நோக்கி எரியறதுனால அதற்கு கீழே என்னென்ன தேவையற்ற விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையும் என்ன சொல்லுது, சுட்டரித்து நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் உடம்பில் வைத்து மிக உயர்ந்த ஆரோக்கியத்தை தருவது ஒரு ஓம்காரம் மூலமாக கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆன்மீக பாதையினிலே பகவானை அடைவதற்கும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருளுக்காகவும் மகாமந்திர ஜபம் ஏற்பாடு. அது அல்லாம நம்மளுடைய தேக சுத்தியையும் இந்த ஓம்காரம் நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். ஹரே ஸ்ரீனிவாசா, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.